குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸசைஸ் 6.1ல் கொஸ்டின் நம்பர் 3 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸசைஸ் 6.1 கொஸ்டின் நம்பர் 3. If 2 cos theta is equal to root 3, then find all the trigonometric ratios of angle theta. ஸோ ஃபர்ஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்குறாங்க, 2 cos theta. 2 cos theta is equal to root 3. 2வை ஈக்குவல் டு அடுத்த சைடு கொண்டு வாங்க, டினாமினேட்டருக்கு போயிடும், root 3 by 2. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். cos theta is equal to root 3 by 2. ஸோ cos thetaக்கு ஃபார்முலா என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். adjacent side by hypotenuse. ஸோ இப்போ இந்த ரூட் 3 அப்படிங்கிறது அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ, 2 அப்படிங்கிறது ஹைபாட்னியூஸோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. இதுதான் கண்டிப்பாக 90 டிகிரி தெரியுது. இதை தீட்டான்னு வச்சுக்கோங்க. எப்போவுமே கீழே இருக்கிறத தீட்டான்னு வைங்க, சம்மு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரூல் படி நம்ம இப்போ தான் எழுதினோம், காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு cos theta is equal to root 3 by 2. root 3 adjacent side ஓட வேல்யூ, 2 அப்படிங்கிறது ஹைபாட்னியூஸோட வேல்யூ. தீட்டாவுக்கு adjacent side எது அப்படின்னா BC தான். அப்போ BC இருக்க இடத்துல root 3 போடணும். ஹைபாட்னியூஸ் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைபாட்னியூஸ். அப்போ இது தான் AC தான் 2. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் கோல் என்ன அப்படின்னா, ஏபியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். மூணாவது சைடோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான் மீதி இருக்கக்கூடிய எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸும் நம்ம எழுத முடியும். ஸோ ஹைபாட்னியூஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் மைனஸ் இன்னொரு பக்கத்தோட வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். ஹைபாட்னியூஸ் வேல்யூ வந்துருச்சுனாலே சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் ரூட் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 4, ரூட் 3யோட வேல்யூ வந்து ஸ்கொயர் பண்ணால் 3, ரைட். 2வை ஸ்கொயர் பண்ணால் 4, ரூட் 3யை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், ரூட்டுக்குள்ளே இருக்கிற எந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணாலும் அந்த ரூட் மட்டும் கேன்சல் ஆகும். அப்போ 4 மைனஸ் 3. 4 மைனஸ் 3யோட வேல்யூ வந்து எவ்வளவு, 1, ரூட் 1. 1 ரூட்டை விட்டு வெளில எடுத்தால் என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைகிறேன். இப்போது இந்த வேல்யூ 2ன்னு தெரியும், இந்த வேல்யூ ரூட் 3ன்னு தெரியும், இந்த வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் 1. ஸோ விச் இஸ் A, which is B, which is C, and this is 90 degree and this is the theta. இப்போது ஒவ்வொரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவும் நம்ம எழுதுறது ரொம்ப ஈஸி. சைன் தீட்டா எழுதலாமா? சைன் தீட்டாவுக்கு ஃபார்முலா என்ன, எல்லாத்துக்கும் ஃபார்முலா தரோவாக தெரிஞ்சிருக்கணும். ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். ஓகேவா? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். தீட்டாவோட ஆப்போசிட் சைடு என்ன, ஏபி. ஹைபாட்னியூஸ் என்ன, ஏசி. அப்போ அதில் இருக்கிற வேல்யூ எழுதிடலாமா, 1/2. காஸ் தீட்டாவுக்கு நமக்கு தெரியும், ஸோ இருந்தாலும் ஒரு தடவை எழுதிக்கோங்க, ரூட் 3/2. டேன் தீட்டாவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ கவனமாக இருங்க, மறக்காதீங்க, ஃபார்முலாவை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. முதல் 2ல் ஹைபாட்னியூஸ் வரும், 3ஆவதில் ஹைபாட்னியூஸ் வராது. நாங்களாம் அப்படி தான் படிப்போம். ஓகேவா? ஸோ அப்போது ஆப்போசிட் சைடோட வேல்யூ என்ன, 1, அண்ட் அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ என்ன, ரூட் 3. ஓகேவா? இப்போ இந்த 3 வேல்யூவே எழுதியாச்சா? இதுக்கப்புறம் அடுத்த 3 வேல்யூ என்ன, கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா. அந்த 3 வேல்யூவும் என்ன செய்யணும், எழுதணும். கொசிகன் தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா, சைன் தீட்டாவில் என்ன வேல்யூ இருக்கோ அதோட ரெசிப்ரோக்கல். ஸோ சைன் தீட்டாவில் என்ன இருக்குது, 1/2 இருக்குது. அதோட ரெசிப்ரோக்கல் என்ன, 2/1. ஓகே, 2/1. ஓகே, இப்போ 4 என்னத்துக்கு எழுதிட்டோமா? ஸோ 4 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்னன்னு எழுதிட்டோம். அடுத்து 2 எழுத போகிறேன். ஸோ இடம் இல்லை அப்படிங்கிறனால நான் என்ன செய்ய போகிறேன், டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் எழுத போகிறேன்.
சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டாவுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? √3, இங்கே 2, இங்கே 1 இருந்துச்சு, இதுதான் தீட்டா அப்படின்னா காஸ் தீட்டாவுக்கு என்ன இருந்துச்சு, அதை வச்சு எழுதிடலாம். √3/2 இருந்துச்சு, அப்போ இதுக்கு என்ன இருக்கும்? 2/√3 சம்மில் இருந்து எழுதிடலாம். காட் தீட்டாவுக்கு டேன் தீட்டாவுக்கு என்ன வேல்யூ இருந்துச்சோ அந்த வேல்யூவோட ரெசிப்ரோக்கல். டேன் தீட்டாவுக்கு என்ன இருந்துச்சு? 1/√3. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? √3/1. ஸோ பை 1 எழுதினாலும் ஓகே தான், எழுதலைனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவுக்கும் வேல்யூ என்ன நம்ம என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, தேங்க்யூ.